நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு கடாயில் ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினாலே போதும், நமக்கு ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு கிடையாது. இது நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு கிடையாது. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கட்டும் தக்காளி மட்டும். எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அகைன் இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணுறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி அலசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பேக்கெட் மஷ்ரூமை ஆட் பண்ணுறேன். 10 நிமிஷம் கொதிச்சு நல்லா கொஞ்சம் திக்கான பிறகு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா ரெடி.